கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒரு ஊழியர் குடும்பம், அவங்களுக்கு 4 பிள்ளைகள். அந்த ஊழியர் என்ன செய்கிறாரு, ஊழியத்துக்காக ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யணும்னு ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அங்கே ஒரு தொற்று வியாதினாலே அவர் அங்கே மரித்து விடுகிறார். பிறகு இந்த விதவையானவள் 4 குழந்தைகளும் வளர்த்து ஒவ்வொருத்தராய் பெரியவர்களாக ஆக ஆக ஒவ்வொருத்தரையும் ஊழியத்துக்கு அனுப்புகிறார்கள். ஆனால் அவர்கள் போகிற இடத்துல ஏதோ வகையில் அவர்கள் அங்கே மரித்து விடுகிறார்கள். 4வது குழந்தையும் வளர்ந்த பிறகு அனுப்பும்போது அவனும் அங்கே மரித்து விடுகிறான். அப்போ இந்த விதவை ஒரே அழுகை. நாங்கள் நினைச்சும் அவர்கள் அந்த பிள்ளைகளுக்காக அழுகிறார்கள் என்று. ஆனால் அவர்கள் சொன்ன விதம் ஆச்சரியத்தை கொடுத்தது. இன்னும் எனக்கு பிள்ளை இல்லையே, பிள்ளை இருந்திருந்தால் நான் உங்களுக்கு ஊழியத்துக்கு அனுப்பியிருப்பேனே உங்கள் பணியை செய்ய என்று அழுதார்களாம். எனக்கு அன்பானவர்களை, இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளை ஊழியத்துக்கு அனுப்ப மாட்டேன்றாங்க. படித்து டாக்டர் ஆகணும், கலெக்டர் ஆகணும், பெரிய படித்து நல்ல உத்தியோகத்தில் இருக்கணும் ஆனால் நினைக்கிறாங்களே, கடவுளுக்குன்னு ஊழியத்துக்கு தன் பிள்ளைகளை அனுப்புவது கிடையாது. என்னையும் சேர்த்து தான் சொல்லிக்கிறேன். அந்த காலத்தில் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்த்தார்கள். முதல் பிள்ளையை, ஏதாவது ஒரு பிள்ளையை கடவுளுக்கு என்று வளர்த்து ஊழியத்துக்கு அனுப்புவார்கள். ஆனால் இப்போ இருக்கிறவங்க கடவுளுக்கு என்று நாம் வளர்க்குறோமா, இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, இந்த தாயுடைய அந்த தவிப்பு, அதாவது அர்ப்பணிப்பு நினைக்கும் போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் எனக்கு பிள்ளை இல்லையே உங்களுக்கு அனுப்புறதுக்கு என்று சொல்லி அழுகிறது. தேவன் கூட நம்ம ஒரே மகனை நம்மளை மீட்பதற்காக இந்த பூமிக்கு அனுப்பி என்ன செய்தார், அவரை சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆனால் நாம் இன்றைக்கி ஊழியத்துக்குன்னு ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்குறோமா பிள்ளைகளை? அதை நீங்கள் யோசித்து பாருங்கள். இது சொல்லணும் போல் இருந்துச்சு. சொன்ன பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ.